வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/5/2025 சித்திரை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் தேவையான விஷயத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை தரும். அலைச்சல்கள் அதிகமானாலும் பேர் புகழை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயம் கை கொடுக்கக்கூடிய நாள். பெரிய மனிதர்களை சந்திப்பதும் தொழிலில் ஏற்றம் பெறுவதும் அல்டிக்காமல் எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவதும் அனுகூலம் பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம். செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றமும் நம்பிக்கையும் தரும். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும் விடுபட்ட தெய்வ பயணங்களுக்கு உல்லாச பயணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வாகனங்களில் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய ஏற்றம் மனதில் சந்தோஷமும் நம்பிக்கையும் தந்தாலும் சில செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதும் ஆனந்தத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விநாயகரை வழிபட்டு இன்று எல்லா காரியங்களையும் ஆரம்பிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. உத்தியோகத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளாக யாருடைய ஈடுபாடையும் இல்லாமல் பார்த்து கொள்வதும் வாகனங்கள் படிக்கட்டுகள் சிறிது கவனமாக இருப்பதும் 30 வயதை கடந்தவர்கள் அதீத எச்சரிக்கையுடன் இருப்பதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரயம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவதும் அனுகூலம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். பெரிய தெளிவும் பெரிய சந்தோஷமும் மிக அதிக அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மாலை மணி 6:54 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பயணங்கள், அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, வியாபாரத்தில் அதிகமான ஏற்றங்கள் ஏற்படுவது, உறவினர்களுக்குள்ளாக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை மணி 6:55 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தேகாரக்கத்தில் ஞாபக மருதியால் மருந்து மாத்திரைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். தொழிலில், உத்தியோகத்தில், மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, கடன் கொடுக்கறதில் இருந்த பாதிப்பு, புதிய அறிமுகங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோக ரீதியான முன்னேற்றம், வியாபாரம் ரீதியாக முன்னேற்றம், பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரங்கள் மாலையிலிருந்து படிப்படியாக குறைவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீர்வதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவதும், வண்டி வாகன மாற்றங்கள் தெளிவான அமைப்பை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.